அடுத்த ஈரடி வேத ஆகமங்களின் விளைவுகட்கு எல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. முதல் வரியில வேதா கமங்களின்னு படிக்கக்கூடாது, அதை நல்லா பிரித்து வேத ஆகமங்களின் அப்படின்னு படிக்கணும். கீழ்வரியில ஆதாரமாம் என்பது ஒரு சொல், சபை அருட்பெரும் ஜோதி. வேதங்கள் என்றால் எழுதப்பட்ட ஆகமங்கள், ஆகமங்கள் என்றால் வாழ்வியல் நெறிமுறைகள். இந்த இரண்டும், அதாவது வேதங்களும் ஆகமங்களும் என்ன பொருளை உணர்த்த இருக்கிறதோ அதுதான் சிற்சபையில் இருக்கும் அருட்பெரும் ஜோதி. அந்த வேதத்தை பதி என்றும் ஆகமங்களை பசு என்றும் விளக்குகிறார்கள். அந்த வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் ஆதாரமாக விளங்குவது அருட்பெரும் ஜோதி. அடுத்த ஈரடி எல் ஆதிய சுடர்க்கு இயநிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. என்றாதிய என்ற சொல்ல எல் ஆதிய என்று பிரிக்கணும். சுடர்க்கு இயநிலை, யாயது கிடையாது, ஆய் அது, வன்றாம் கிடையாது. கீழ்வரியில அன்றாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. எல் என்றால் ஒளி, ஆதி என்றால் மூலம் அல்லது ஆதிய என்றால் முதலாகிய, சுடர் என்பது ஒளி, ஆனால் அது ஒரு இடத்திலிருந்து வருவது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளிடமிருந்து வருவது சுடர். இயநிலை என்பது இயற்கை, ஆய் என்பது ஆய்தல், ஆய்ந்து அறிதல். அது அன்றாம், அது கிடையாதாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. இந்த திருச்சபை என்பதும் சிற்சபை என்பதும் ஒரே பொருளை குறிக்கின்றது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளிடமிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம். இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு ஒளி அளிப்பது அந்த அருட்பெரும் ஜோதி, அதாவது அந்த மூலம். அந்த அருட்பெரும் ஜோதி என்பது தொடர்ந்து ஒளி அளித்து கொண்டே இருக்கிறது, நிலையானதாக விளங்க செய்து கொண்டே இருக்கிறது. நம் கண்களுக்கு தெரியும் சூரியன், அது நமக்கு ஒளி மற்றும் வெப்பத்தை கொடுக்கிறதால் அது பூமிக்கு ஆதி எனலாம். அந்த ஒளியை சூரியனுக்கு கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியானது ஆதி இல்லாதது. சூரியனுக்கு ஒளி அளிப்பது ஒரு வெளி, அந்த வெளிக்கு ஆதி கிடையாது. அந்த வெளியிலே திருச்சபையாக விளங்குவது அருட்பெரும் ஜோதி. இப்போது இதை ஓதலாம். வேத ஆகமங்களின் விளைவுகட்கு எல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. எல் ஆதிய சுடர்க்கு இயநிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி.